Taste the Daily. சென்னை ஓட்டேரியில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றவரை போலீசார் சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த கிஷோர்குமார் அப்பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவரிடம் அதே பகுதியில் டீ கடை நடத்தி வரும் மனோஜ் பல ஆண்டுகளாக கடன் பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கிஷோர்குமார் மனோஜின் டீ கடையில் டீ குடித்துவிட்டு காசு கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கிஷோர்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரை அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட கிஷோர்குமார் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கிஷோர்குமாரை தாக்கிய விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் பசும்பொன் கிராமத்தில் ஷேர் ஆட்டோ எதிரே வந்த போலீஸ் வேன் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டிய ஓட்டுநர் செல்லப்பாண்டியனுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை வழங்கி ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செல்லப்பாண்டியன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராமகிருஷ்ணன் மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்வதாக தெரிவித்தார். அதிக நபர்களை ஏற்றிச் செல்லும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதி இது குறித்து மோட்டார் வாகன விதிகளில் தேவையான திருத்தம் செய்ய உத்தரவிட்டு இது குறித்த அறிக்கையை போக்குவரத்து துறை செயலாளர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்.